இந்தியா நேஷனல் கபடி டீமுக்கு பிளேயர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு செலக்டர்ஸ் இப்போதைக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 3 ஹெட் கோச் ஃபார் பாய்ஸ் டீம், 3 ஹெட் கோச் ஃபார் கேர்ள்ஸ் டீம். யார் யாரு, அது என்ன அப்டேட், எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தமிழ்நாடு ஜூனியர் நேஷனல்ஸ் ஆட போறாங்க, அதை பத்தின அப்டேட், கோச் யார போறாங்க, பிளேயர்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரோ கபடி லீக் மாதிரி இன்னொரு லீக் உருவானா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தரமான லீக் வரப்போகுது. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அது என்ன லீக் அப்படிங்கிற அப்டேட், இந்த மாதிரி பல கபடி அப்டேட் உங்களுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் ஹசாரே டிராஃபி எங்க டெலிகாஸ்ட் ஆகுது, அண்ட் SC20 லீக் எங்க டெலிகாஸ்ட் பண்ணப்படுதுங்கிற கிரிக்கெட் நியூஸும் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல கேள்வி. செகண்ட் ஜூனியர் வேர்ல்ட் கப் கபடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்தியா டீமோட கேப்டனா இருந்த பிளேயர் யாரு, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ நாம கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஜய் ஹசாரே டிராஃபில இருந்தே நான் போறேன். விஜய் ஹசாரே டிராஃபி 2024-25 அப்படிங்கிற மாதிரி எடிஷன் நடந்துட்டு இருக்கு. டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ ஜனவரி 18 வரைக்கும் போக போகுது. ஸோ அதில் எல்லா லீக் ஸ்டேஜஸுமே இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. குரூப்ல டாப் 2 முடிச்ச 2 டீம்ஸுமே நாக் அவுட்டுக்கு போவாங்க. பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல முடிச்ச டீம் குவார்டர் ஃபைனல் அண்ட் தென் ப்ரீ குவார்டர் ஃபைனல் இந்த மாதிரியான இதெல்லாம் செலக்ட் ஆவாங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட்ல ப்ரோ டெலிகாஸ்ட் எங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஜய் ஹசாரே டிராஃபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லீக் போட்டியுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் டாக் அவுட் மேட்சஸ் ப்ரீ குவார்டர் ஃபைனல், குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் ஜனவரி 9 ஆரம்பிச்சு ஜனவரி 18 வரைக்கும் டெலிகாஸ்ட் இருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் ஜியோ சினிமா தான் டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் ஸ்ட்ரீமிங் நீங்க ஜியோ சினிமால பார்க்கலாம். அண்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் 18 வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இது இல்லாம SC20 லீக் 2025 3வது எடிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ வந்து டீமுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் வெளியே போயிருக்காங்க, டீம்லாம் ஒரு மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த SC20 லீகை நாங்க எங்க பாக்குறதுங்கிற கேள்வியுமே இருக்கு. ஸோ இப்போ அபிஷியலா இந்தியாவில் அதற்கான டெலிகாஸ்ட் பார்ட்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா இல்ல ஜியோ ஸ்டார் ஆயிருச்சு இல்ல. சோ அதான் 2 பேரும் சேர்ந்து தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 அண்ட் ஸ்போர்ட்ஸ் 18-2 இந்த 2 சேனல்லையும் பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைல் ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டார் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் SC20 லீக் பத்தின அப்டேட்ஸ். அண்ட் இது இல்லாம இப்ப ரீசெண்டா என்கிட்ட நிறைய கேட்கப்பட்டு இருக்க கேள்வி, ப்ரோ யுவா கபடி சீரிஸை பத்தின அப்டேட் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. யுவா கபடி சீரிஸ் டிவிஷன் 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. 8 டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அந்த டீம் யாரு, டீம் ஸ்குவாட பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஷன்ல வந்து இப்போதைக்கு கற்பகம் யூனிவர்சிட்டி அங்கதான் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. ஸோ இதுல பழனி டஸ்கர்ஸ் 4 போட்டி ஆடி 4மே அன்பீட்டன் டீமா இருக்காங்க. சூப்பர் டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் குருக்ஷேத்ரா அப்படிங்கிற டீமும் அன்பீட்டனா டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பழனி டஸ்கர்ஸ், செகண்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் குருக்ஷேத்ரா இருக்காங்க. இது யுவா கபடி சீரிஸ் பத்தின அப்டேட். இது இல்லாம தமிழ்நாடு கபடிக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஜூனியர் நேஷனல் ஆடுறதுக்காக தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் இப்போ திரும்பவும் கேட்டுட்டு இருக்கீங்க. திரும்பவும் உங்களுக்காக ஸ்குவாட் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு 50வது ஜூனியர் நேஷனல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜான் 11 வரைக்கும் நடக்க போகுது, 4 நாள் நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாடு கேர்ள்ஸ் டாமினன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஸ்குவாட படிக்கிறேன் திரும்பவும் ஒன்ஸ். டி சௌந்தர்யா, பி சத்யா, கே சுகன்யா, ஆர் ஹரிணிஸ்ரீ, and then கார்த்திகா, எம் சுஜி, மை ஃபேவரட் கதிஜா தேவி, ரிஷிகா வெங்கடேஷ், ஷாஹினி, புவனேஸ்வரி, ஜெயஸ்ரீ இவங்கலாம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட ஸ்குவாடு. அண்ட் இந்த தமிழ்நாடு டீமை லீட் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க தான் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஒரு தரமான டீமோட தரமான கோச் தான் போயிருக்காங்க. கண்டிப்பா மென்ஸ்ல கொஞ்சம் நமக்கு டாமினன்ஸ் இருக்கும், ஏன்னா இதுல வேற சில டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இவங்க சாம்பியன்ஷிப் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ மென்ஸ் டீம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கு மென்ஸ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்றேன், ஆல்ரெடி PKL ல வந்து இந்த சீசன் யூபிஎஸ்க்கு ப்ரூவ் பண்ணியிருந்த பிளேயர் வந்து ரைட் கார்னர் இத்தியேஷ் கடியான். சோ அவர் லீட் பண்ணி தான் சாய் அந்த ஸ்குவாட் வந்து உள்ள வந்திருக்காங்க. அது இல்லாம தமிழ் கலைவாசில இருந்த அனுஜ் கவாடே லீட் பண்ணி மகாராஷ்டிரா டீம் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமே உள்ள வந்திருக்காங்க. மகாராஷ்டிரா கேர்ள்ஸ் ஸ்குவாடுமே ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அண்ட் தென் மத்த நியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவங்களோட கோச்சான ஹெட் கோச் சஞ்சீவ் பலியான வந்து
வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நியூஸை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் இது வந்து கிளப் எடுத்த முடிவு மாதிரி எனக்கு தெரியல. சஞ்சீவ் பலியான் ஒரு கோச்சா அவரே எடுத்த முடிவு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிறதுக்காக அவர் ரிலீவ் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேற ஏதோ டீம் கூட அவர் பேசிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. மேபி அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவர் எந்த டீமுக்கு போக போறாரு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. லெட்ஸ் see ஏதாச்சும் ஒரு டீம்ல அவர் சைன் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாம அந்த புது லீக் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நேபாள் கபடி லீக் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ NKL நேபாள் கபடி லீக் சீசன் 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜனவரி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 1 February வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இன்டர்நேஷனல் நேபாள் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நிறைய பேர் கலந்துக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக 6 டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு முன்னோட்டமாக தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கபடியை வந்து நேபாளில் பில்டப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி கேன்ஷம் மேகர் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் PKL வந்து ஆடி அண்ட் தென் அவங்க வந்து ஒரு நேஷனல் டீமாக கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் தரமாக இருந்திருக்கு. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு லீக்குமே அவங்களோட கபடியை வந்து க்ரோ பண்ணி விடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ எனக்கு இது பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதாவது கிரிக்கெட்டுக்கு மட்டும் நாட்டு லீக் இல்லாமல் ஒரு கபடிக்கும் ஒரு லீக்னு வந்திருக்குல்ல. ஸோ அதை பார்க்க எனக்கு நல்லா இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 50வது ஜூனியர் நேஷனல் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் அதுல இருந்து தான் இந்தியா ஜூனியர் கபடி டீம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதற்கான செலக்டர்ஸ் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு ஜூனியர் இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் வரப்போகுது. ஏசியன் ஜூனியர் கேம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த வருஷம். ஸோ அதனால அதற்கு தரமான டீமை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜூனியர் நேஷனல் இருந்து பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ண போறாங்க. ஸோ அதற்கு ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டீம் பிக் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்க உமன்ஸ் கோச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேஜஸ்வினி பாய் அண்ட் சிம்ரத் கைக்வாட், அனானி சாகா இந்த 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த 3 பேரும் தான் அந்த ஒரு கேர்ள்ஸ் டீம் பிக் பண்ண போறாங்க. தமிழ்நாடு கேர்ள்ஸ் கத்திஜா, கார்த்திகா, உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்ணகி நகர் கார்த்திகா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. ஸோ அவங்க ஜூனியர் நேஷனல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய டீமுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இது இல்லாமல் பாய்ஸ் டீம் இருக்கு இல்லையா, எஸ் இந்தியாவோட பாய்ஸ் கபடி டீம் ஜூனியர் லெவல். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு 3 PKL கோச்சஸ், அதில் ஒருத்தர் முன்னாள் கோச், 2 பேர் முன்னாள் கோச், இப்போ ஒருத்தர் கரண்ட் கோச். ஸோ அந்த 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இழுக்க வேணாம் நான் சொல்லிடுறேன். அசோக் சிண்டே புனே பல்டனோட மென்டாரா இருந்தாரு. அதுக்கப்புறமா பாதி சீசன்ல கோச் ஆக்கப்பட்டார் இல்லையா, அந்த அசோக் சிண்டே வந்து இங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஒரு செலக்டரா, ஒன் ஆஃப் த செலக்டரா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸால ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பப்பட்ட சஞ்சீவ் பலியான், ஸோ அவருமே ஒரு செலக்டரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் தென் யூ மும்பாவோட முன்னாள் கோச் அப்படின்னு சொல்லலாம் KC சுதர். ஸோ கண்டிப்பா அவரை பார்த்திருப்பீங்க ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா. ஸோ அவரையுமே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஒரு செலக்டரா. சோ இந்த 3 பேரும் தான் பாய்ஸ் டீம் செலக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருக்கு. பட் மெயின் கபடி வேர்ல்டு கப், சீனியர் லெவல் கபடி வேர்ல்டு கப் தான் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.